ஜேகே பாரம்பரிய அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம நிறுவனத்தினுடைய மிகச்சிறந்த தயாரிப்புகளில் ஒன்றான ஃபைப்ரோகால் கேப்சூல். இது யாருக்கு எதற்கு நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம்? ஃபைபருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், நமக்கு தெரிஞ்சது தான். ஏன் குடல் நல்லா இருக்கும், ஜீரணம் நல்லா இருக்கும். ஏன் குடலும் ஜீரணம் நல்லா இருக்கும்? குடலும் ஜீரணம் நல்லா இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய சத்துக்கள் குடல் உறிஞ்சிற வண்ணம் நம்ம உடல் மாற்றம், எதிர்ப்பாற்றல் மேம்படும், இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக செயல்படும். அதனால் அந்த நார்ச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இந்த கால்சியம்ங்கிறது எதுக்கு அவசியம்? கால்சியம் நமக்கு தெரிஞ்சு பல்லுக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. அதற்கு மட்டுமா நல்லது? நல்லா கவனிச்சுக்கோங்க. கால்சியம்ங்கிறது பெருமளவு 1000 மில்லிகிராம் அன்றாடம் நமக்கு உடம்புக்கு தேவை. ஏன் தேவைன்னா, வெறும் எலும்புக்கும் பற்களுக்கும் மட்டும் கால்சியம் அவசியம் இல்லை. தசைகளினுடைய சுருங்கி விரிகின்ற செயல்பாட்டை தூண்டுவதில், அந்த செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதில், செயல்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகிப்பது தான் இந்த கால்சியம்ங்கிற ஒரு சத்தானது. அப்போ இந்த தசைகள் சுருங்கி விரிகிற செயல் உடம்புல எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு? நான் பேசுகிறேன், என்னுடைய வாய் சுருங்கி விரியணும், என்னுடைய சுவாச உறுப்புகள் சுருங்கி விரியணும். நான் நிற்கிறேன், எனக்கு ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக போகணும்னா என்னுடைய இதயம் சுருங்கி விரியணும். என்னுடைய அசைவுகள், ஒவ்வொரு அசைவுகளுமே சுருங்கி விரிகின்ற எல்லாமே உடம்பில் ஒட்டுமொத்த செயல்களுக்குமே அந்த அசைவுத்தன்மைங்கிறது மிக மிக அவசியம் தானே. அந்த அசைவுத்தன்மையை தூண்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு செயலுக்கு ஆதாரமாக இருக்கிறது கால்சியம்ன்றதுனால மக்கள் கால்சியத்தை பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் ஒரு இயற்கையான கால்சியத்துக்கும் ஒரு செயற்கையான ஒரு கால்சியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தெரியாமல் அதிகமான உடல் பிரச்சனையினாலும் உள்ள பிரச்சனையினாலும் எலும்புகள் நரம்புகள் பிரச்சனை பாதிக்கப்பட்டதுனால இதற்கான மிகச்சிறந்த ஒரு தீர்வாக நம்ம ஜேகே பாரம்பரியாவில் ஃபைப்ரோகால்ன்ற ஒரு கேப்சூலை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதனுடைய சிறப்பு சேர்மானங்கள்னு பார்க்கும் பொழுது இதில் ஸ்பைருலா சேர்ந்துருக்குது. பச்சை ரத்தம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இந்த ஸ்பைருலா சேர்ந்துள்ளது. சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், சோம்பு போன்ற அற்புதமான சேர்மானங்களோடு வடிவமைக்கப்பட்டது தான் நம்மளுடைய ஃபைப்ரோகால் கேப்சூல். அப்போ இந்த ஸ்பைருலாவை ஏன் பச்சை ரத்தம்னு சொல்கிறாங்க சார்? ஒரு காய்கறிகள், ஒரு பழங்களில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை காட்டிலும் பல மடங்கு மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ்கள், மினரல்கள் நிறைந்த ஒரு அற்புதமான இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு மிக மிக அவசியமான, தாய்ப்பாலுக்கு நிகரான, தாய்ப்பாலுக்கு மிகச்சிறந்த ஒரு மாற்றான அற்புதமான சத்துக்கள் அடங்கிய ஒரு பச்சை ரத்தமாக இது இருக்கிறதுனால, பச்சை ரத்தம் நான் நான்வெஜ்லாம் கிடையாதுங்க, இது கடல் பாசி, சுருள் பாசி வகையை சார்ந்த 100% வெஜிடேரியன் ஒரு ஆரோக்கியமானதாக நம்ம உடலுக்கு தேவைப்படுற இந்த ஸ்பைருலாவை நம்ம ஃபைப்ரோகாலில் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரியன்ட் நம்ம சேர்த்துருக்கிறோம். அதனோடு நெல்லிக்கனியிலிருந்து கிடைக்கிற விட்டமின் சி சத்துக்கள் நம்ம உடம்புல தேவையான அளவு உடம்புல உற்பத்தியை தூண்டுகின்ற அளவுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ விட்டமின் சி சத்துக்கள் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த சி சத்துக்களோடு மற்ற உள்ளுறுப்புகள், பாஸ்பரஸ் நமக்கு தேவை, மெக்னீசியம் நமக்கு தேவை, விட்டமின் டி சத்துக்கள் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கால்சியத்தை நம்ம உடம்பு ஒட்ட வைக்கும், உடம்புல எடுத்துக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, யோசிச்சு பாருங்களேன், நல்ல கால்சியம் தேவையான சப்ளிமெண்ட்லாம் இல்லை சாப்பிட்டு தான் இருக்கிறோம், கால்சியம் மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். அப்போ சாப்பிட்ற ரிப்போர்ட்டில் கூட ஓரளவுக்கு நார்மலாக தான் தெரியுது. ஆனால் உடம்பினுடைய எலும்புகளினுடைய வலிகளில் மாற்றங்கள் ஏற்படுதா? தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்ற சப்ளிமெண்ட் அளவுக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த கால்சியம் குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கா? அதே வலி அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, எனக்கு பெரிய மாற்றங்கள்லாம் கிடைக்கல. அப்போ ஒரு செயற்கையான ஒரு கால்சியத்திற்கும் ஒரு இயற்கையாக நம்ம உடல் உற்பத்தி செய்கின்ற கால்சியத்திற்கும் ஒரு மலைக்கும் மடுவுக்குமான மாற்றம் இருந்துட்டு இருக்குங்க. இப்போ கடைகளில் அந்த கொய்யாக்கா முட்டாய்னு ஒரு முட்டாய் கிடைக்கும். அது கொய்யாவினுடைய மனம் சுவையோடு, ஆர்டிஃபிஷியலான சுவை மனத்தோடு செய்யப்பட்டுள்ள முட்டாய். வென்று சாப்பிடும்போது கொய்யா சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த கொய்யாக்காய் சாப்பிட்டு எனர்ஜி கிடைக்குமா? கிடைக்காது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ஃபைப்ரோகால் பொறுத்த வரைக்கும் இயற்கையாக நமது உடலுக்கு தேவையான சத்துக்களை உற்பத்தி செய்யும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஃபைப்ரோகால் கேப்சூல் சாப்பிடும் பொழுது கேப்சூலில் கால்சியம் கிடையாது. அந்த கேப்சூலை சாப்பிடும் பொழுது சாப்பிடுகின்ற நபர்களுக்கு இந்த இரும்பு சத்து, அந்த கால்சியம் சத்தை உடல் உட்கிரகிக்கும் வண்ணம் மாற்றம். அதற்கு என்ன தேவை? ஜீரணம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அஜீரணமும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள். இந்த அஜீரணத்திற்கும் மலச்சிக்கலுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னது? அந்த ஜீரண குறைவுக்கு அந்த பசித்தி, அந்த ஜீரணத்தன்மை ப்ராப்பராக
அவர்கள் உடல்ல இல்லை. அதற்கு நம்ம சுக்கு இருக்குது, மிளகு இருக்குது, திப்பிலி இந்த கேப்சூல்ல சேர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நார்ச்சத்துக்கள் இல்லாததுனால மலச்சிக்கல் ஏற்படுது. அப்போ நெல்லிக்கனி போன்ற அற்புதமான ஒரு சேர்மானங்களோடு கடுக்காய் போன்ற இயற்கையான மலமெல்லிக்கல் இதில் சேர்க்கப்பட்டதுனால மலச்சிக்கலுக்கும் ஒரு நிவர்த்தி செய்யுது. அப்போ இது குழந்தைகள் சாப்பிடலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். நடுத்தர வயதுடையவர்கள் சாப்பிடலாம், வயதானவர்கள் சாப்பிடலாம், ஒரு கால்சியம் பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் சாப்பிடலாம். பிரச்சனையே இல்லைன்றவங்க, எனக்கு எலும்பு நல்லா இருக்கணும், முடி நல்லா இருக்கணும், உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கணும், ஜீரணம் நல்லா இருக்கணும், தாராளமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு அற்புதமான துணை உணவாக நம்ம ஜேகே பாரம்பரியாவின் ஃபைப்ரோகால் கேப்சூல்ங்கிறது நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபைப்ரோகால் கேப்சூலை அனைவரும் பயன்படுத்தலாம். வழக்கமாக தொடர்ந்து ஒரு ஹார்ட்டுக்கு, எனக்கு ப்ரெஷருக்கு, சுகருக்குன்னு என்னெல்லாமோ மருந்துகள் எடுத்துக்கொள்கின்ற நபர்களும் வழக்கமாக எடுத்துக்கொள்கின்ற கட்டுப்படுத்துகின்ற மருந்துகளோடு நம்மளுடைய ஜேகே பாரம்பரிய ஃபைப்ரோகால் கேப்சூல் எடுத்துட்டு இருக்கும் பொழுது குணப்படுத்துகின்ற ஆற்றல், இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம ஃபைப்ரோகால் கேப்சூல் இருக்கு. ஒவ்வொரு பொருட்களிலுமே அற்புதமான ஒரு மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மஞ்சளில் இருக்கக்கூடிய குறுக்குமீன்கானது ஆன்டி கேன்சரல் ப்ராப்பர்ட்டி இருந்துள்ளது. ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கிட்டோம்னா அந்த நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ அமினோ ஆசிட்ஸ்லாம் மிகச்சிறந்த வகையில் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்த வல்லது. அப்போ அந்த அளவு ஒரு பைப்ரின் நம்மளுடைய ஃபைப்ரோகால் கேப்சூலில் இருந்துட்டு இருக்குது. அண்ட் சைக்கோபைன்கிற ஒரு அற்புதமான ஒரு பச்சை ரத்தத்திலிருந்து ஸ்பைருலா நம்ம உடம்புல இருந்துட்டு இருக்குது. இது ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபைப்ரோகால் எடுக்கும் பொழுது எடுத்துக்கொள்கிற நபர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எலும்பு, கைகால், அங்கங்க வலிகள், அந்த ஜாயிண்ட்டுகளில் அதிகமான ரொமாட்டிக் பெயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு படிப்படியாக அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். எனக்கு ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு என்னால் உறுதியாக பண்ண முடியல, ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், சுறுசுறுப்பு இல்லாமல் என்னால் ரொம்ப டல்லாகவே நான் ஃபீல் பண்ணுற நபர்கள் கொஞ்சம் உற்சாகமான ஒரு மனநிலை ஏற்படுத்த செய்யும். குடலில் ஜீரணம் சரியில்லைங்க, ஒரு மாதிரி எனக்கு சாப்பிட்ற சாப்பாடே உடம்புல சேர மாட்டேங்குன்னு சொல்கிற நபர்களுக்கு அப்சார்ப்ஷனை மேம்படுத்தக்கூடியது. இயற்கையாக நமது உடல் நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தினையும் கால்சியம் சத்தினையும் உற்பத்தி செய்வதோடு உற்பத்தி செய்த அந்த சத்துக்களானது உடலில் உட்கிரகிக்கும் வளம் மாற்ற வல்லது நம்ம ஜேகே பாரம்பரியாவின் ஃபைப்ரோகால் கேப்சூல். ஸோ இதை அனைவரும் நம்ம பயன்படுத்தலாம், ஆரோக்கியமாக வாழலாம்.